மே வாழ்க்கையில் நீயும் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்பெல்லாம் எல்லோருக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சென்றாய். ஆனால் நீயும் பார்த்தாய், அதெல்லாம் ஒன்றும் சரிவரவில்லை. விட்டு கொடுக்கிறாய் என்று தெரிந்துதான் அவர்கள் அனைவருமே இன்னும் அதிகமாக ஆட ஆரம்பித்தார்கள். இவள் என்ன ஆனாலும் விட்டு கொடுப்பாள் போல், அதனால் இன்னும் இவளை கஷ்டப்படுத்துவோம் என்று உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நீ முடிவு செய்தாய், இதற்கு மேல் இவர்களை எல்லாம் இப்படியே விடக்கூடாது என்று முடிவெடுத்து நீ அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே போல நீயும் நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். ஒரு விசேஷத்திற்கு போனால் எல்லோரும் உன்னை ஒதுக்குவார்கள், காரணத்தை தேடுவார். நாம் என்ன தவறு செய்தோம் என்பதற்காக இவர்கள் அனைவருமே ஒதுக்குகிறார்கள். ஒரு கூட்டத்தில் நின்றால் உன்னை மட்டும் எல்லோரும் பார்த்து பார்த்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். உனக்கும் புரியாது என்னத்தான் இருக்கிறது நம்மளை பற்றி பேச. நாமும் இவருடன் நண்பர்கள் போலவும் ஒரு நல்ல உறவுகள் போலவும் தானே பேசினோம். ஆனால் பார், எப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்துவது போல பேசுகிறார்கள் என்று நீயுமே குழம்பிதான் தவித்தாய். தங்கமே, போதும் நீ குழம்பி தவித்ததெல்லாம். நீ என்னத்தான் அவர்களிடம் நன்றாக பேசினாலும் அவர்கள் உன்னிடம் இப்படித்தான் பேசுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பேச ஒரு ஆள் தேவை, அதுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி குழப்பமாக பேசிக்கொண்டு வாழ்க்கையில் மற்றவனை பேசிக்கொண்டு அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்க பிள்ளையே, இது போன்ற நபர்களிடம் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே மிக சிறந்த ஒன்று. யார் கிடைப்பாய் அவங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறார்கள். நீயோ மற்றவர்களை பற்றி பேசுவதை விரும்பவில்லை. காரணம், தெய்வம் பார்க்கிறது. ஒரு நாள் நாம் தவறாக பேசிவிட்டோம் ஆனால் அதற்கான தண்டனையை கொடுத்துவிடும் என்பதற்காக நீ யாரை பற்றியும் தவறாக எதுவும் பேசுவது இல்லை. உனக்கும் அவர்களுக்கும், உன்னுடைய குணத்திற்கும் அவர்களுடைய குணத்திற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அந்த அளவு அவர்கள் எல்லாம் கேவலமான விஷயங்களை பேசுபவர்கள். விடு, உன்னிடம் என்ன கடவுளா பேசாமல் நிறுத்தினார்? சாதாரண மனிதன். எல்லாரையும் பற்றி தேவையில்லாமல் புறம் பேசிக்கொண்டு நேரத்தை கடக்கும் நபர்கள் மட்டும்தானே உன்னிடம் பேசாமல் விட்டார்கள். உன்னிடம்தான் நான் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறேனே காலம் காலமாக. என்னுடைய தங்கமான பிள்ளையே, இந்த வாராகியானவள் உன்னை மிகவும் கவனிக்கிறேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், வாழ்க்கையில் என்ன நிலைமையில் இருக்கிறாய், இப்பொழுது உனக்கு என்ன தேவைப்படுகிறது, எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ நினைக்கிறாய் நம்மிடம் பணம் இல்லை, நகை இல்லை, அதனால் தானே அவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள் என்று. தங்கமே, அவர்கள் எல்லாம் பேசட்டும். பேசுவதற்கு மட்டும்தான் அவர்கள், மற்றபடி அவர்கள் எல்லாம் எதற்குமே கிடையாது. அவர்களை எல்லாம் ஒரு மனிதர்களாக கூட பார்க்காதே. மற்றவனுடைய வாழ்க்கையை வைத்து பேசி அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அதை வைத்து சிரித்து சந்தோஷப்படும் எந்த ஒரு நபரும் நல்ல மனிதனே கிடையாது. மனிதனாக இருக்கும் பொழுது யாரையும் பற்றி பேசவே கூடாது. அது நல்ல விஷயமோ, அது சரியான விஷயமோ, தவறான விஷயமோ, அதை பற்றி எல்லாம் பேசாமல் தன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் தெய்வம் இருக்கும். நீ யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசுவது கிடையாது. அதுவும் நீ யாரை பற்றியும் இட்டுக்கட்டி அவன் செய்யாத விஷயத்தை எல்லாம் செய்ததாக பேசுவது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி நன்றாக பேசுகிறார்கள். நீ அப்படி, நீ இப்படி என்று தேவையில்லாமல் ஏதேதோ பேசுகிறார்கள். பேசட்டும், விடு. அவர்கள் பாவத்தை குறைக்க வழி பார்க்கவில்லை, பாவத்தை கூட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்வார்கள், தெய்வம் பார்த்துக்கொள்ளும். நான் அப்படியெல்லாம் பேசவில்லை, தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற வார்த்தையை சொல்வார்கள். தெய்வம் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாராகி உன் பக்கத்திலிருந்து என்னென்னலாம் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவன் செய்யும் விஷயத்திற்கு அவன் நிச்சயமாக நல்ல அடியை வாங்குவான் வாழ்க்கையில். பொறுமையாக இரு. வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய நல்ல விஷயம் உனக்கு நடக்கும். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? அதை முதலில் சொல் பார்க்கலாம். எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனது என்றால் அது நடக்கும் நேரம் வரும். அதற்காக தான் நீ கவலைப்படுகிறாய். தங்கமே, ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போய்விட்டது என்று வைத்துக்கொள், அதற்காக நீ கவலைப்படுகிறாய்.
மற்றபடி இந்த மாதிரி உன்னை பேசுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள், நான் இப்படி எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்காதே. பேசும் வாயெல்லாம் மூட முடியாது தங்கமே. அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் அடுத்தவன் மனதை காயப்படுத்துவதற்காகவே பிறந்தவர்கள் போல பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் நீ இதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் எது நல்லதோ அதை மட்டும் செய்து கொண்டு அப்படியே கடந்து செல். நிச்சயமாக, சத்தியமாக உன் வாழ்வில் நீ செய்யும் விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தானே கவலைப்படுகிறார். இனிமேல் பார், உன்னை பார்த்து அவர்கள் தேவையில்லாத பேச மாட்டார்கள், தேவை உள்ளதையே பேசுவார்கள். இவள் எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக மாறினாள், இவள் என்னத்தான் செய்தாள் என்று அப்படி பேச ஆரம்பித்து விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான வளர்ச்சி வரும் நேரம் வந்து விட்டது. கண்மணியே, உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாகவே பார்க்கிறேன். நீ என்னை எப்பொழுதும் அம்மாவாக பார்க்கிறாய். அப்படி இருக்கும் நம் இருவரும் எப்படி தங்கமே ஒருவர் நீ என்னை எப்பொழுதும் நன்றாக பார்த்து கொள்கிறாய், அதே போலவே நான் உன்னை நன்றாகத்தானே பார்த்து கொள்கிறேன். உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு நான் உன்னை திருப்திகரமாக பார்த்து கொள்வேன். கவலைகள் எதுவாக இருந்தாலும் சற்று தூரமாக வைத்துவிட்டு என்ன அடுத்தடுத்து செய்யலாம் என்பதை பார். அதுபோல உன்னை பற்றி பேசுபவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை மட்டும் பார். பேசுபவர்கள் அவர்களுக்கு பொழுது போகவில்லை என்பதற்காக பேசுவார்கள். உனக்கு அதற்கெல்லாம் நேரமே அல்ல. உனக்கு நேரம் வேலை செய்வதற்கே சரியாக இருக்கிறது. அதனால் அவர்களையெல்லாம் விட்டு தள்ளு. உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய். உன் வாழ்வில் அனைத்துமாக இந்த வாராகி இருந்து உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். கவலைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டாம். அதுவும் குறிப்பாக மற்றவர்கள் என்னை இப்படி பேசினார்கள், அப்படி பேசினார்கள் என்று சொல்லி எந்த ஒரு கவலையும் படாதே. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இதை பேசினார்கள், அதை பேசினார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு மரியாதையை நீ கொடுக்காதே. அவர்களை பற்றி நீ நினைக்கிறாய் என்று தெரிந்தால்தான் இன்னும் பேசுவார்கள். அதனால் அவர்களை பற்றி நினைப்பது போலவே காட்டிக்கொள்ளாதே. நீ சந்தோஷமாக இரு தங்கமே. உனக்கு நானே வழிகாட்டியாக இருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனையை எல்லாம் தாண்டி விட்டாய். இனிமேல் நீ வரப்போகும் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். இதுவரைக்கும் தனியாக தாண்டினாய். இதற்கு மேல் நான் இருக்கிறேன். நானே உன்னை அனைத்து விஷயத்திலும் தாண்ட வைத்து மிகப்பெரிய கம்பீரமான ஒரு இடத்தை கொடுப்பேன். எல்லா பிரச்சனையையும் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். அவர்கள் பேசவில்லை, உறவினர்கள் பேசவில்லை என்றெல்லாம் கவலைப்படாதே. யாரும் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. அவர்கள் பேசினால் என்ன பேசுவார்கள்? அடுத்தவனை பற்றி பேசுவார்கள். அதை பேசி தேவையில்லாமல் கர்ம வினையை வளர்த்து கொள்வதை விட நீயாக இருந்தால் எந்த கர்ம வினையும் உன்னை தொந்தரவு செய்யாது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளுமே இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு நல்ல அம்மாவாக இருந்து என்னுடைய பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். என்னை நம்பிய ஒவ்வொருத்தவனுக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி, சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஜெய் வாராகி.